ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியம் வச்சுங்க டேண்டடான சீசன் 1 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்கூலில் அவமானப்பட்டாங்க. நீங்க 3 பேரும் என்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா? உங்ககிட்ட கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன். ஸ்கூல்ல உங்க 3 பேரையும் புள்ளி பண்ணது யாரு? புள்ளி பா யாரும் இல்ல. இப்படி நின்னா அப்போ எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? நான் இருக்க இந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. உங்களுக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நஸ்ஸா கோயிங் சென்சே டீச்சர்ஸ் ஆபீஸ்ல இருந்து உன்னை கூப்பிடுறாங்க. சொட்ட மயிலே சொருகிடுவேன். கதவு மூடி இருந்தா தட்டிட்டு தான் உள்ள வரணும்னு உனக்கு தெரியாதா என்ன? கோயிங் சென்சே என்ன மன்னிச்சிடுங்க. கல்சியேவா ஒத்தி வளர்த்த பிள்ளைக்கு இன்னும் சேட்டை பார்க்கல போல. உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும் தெரியும். சேட்டை கொஞ்சம் எனக்கு மரியாதை சொல்லி தரேன். அது வரைக்கும் இங்கே இருக்கணும்னா இருங்க. என்ன நஸ்ஸா டீச்சர், என்னடா இவங்க? மானே போச்சு, ஸ்கூல்ல எல்லாரும் என்ன அரைகுறையா பாக்குறாங்க. என் அழகு வச்சு ஆளு நினைச்சு அத்தனை பேருமே எல்லாம் பார்த்துட்டாங்க. அது என்ன பண்றது? இந்த வீணா போன ஏலியன்ஸ் நம்மள விடாம துரத்திட்டே இருக்குங்க. வரவனுங்களா ஒண்ணு என் கருப்பை பைக்க பாக்குறானுங்க, இல்ல ஒரு சுண்ட கைய புடுங்குறானுங்க. எனக்கு என்னமோ நம்மள துரத்துறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லைன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா, இந்த தடவை எனக்குள்ள இருந்த டர்போ கிரானி பவரை தான் தேடி வந்தாங்க. ஹே பைத்தியம், ஆமா, இங்க பவர் பாரு. எடுத்துக்கணும் தான் நினைச்சாங்க. அதெல்லாம் விட உனக்கு எப்போல இருந்து அந்த சிலுக்கு பையோட சக்தி வந்துச்சு? அது நானே இப்பதான் கண்டுபிடிச்சேன். சண்டை போடுறப்ப தானா வெளியே வந்துச்சு. நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, இந்த உலகத்தை காப்பாத்த கடவுள் என்னதை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது எப்படி உன்னை நீ இவ்ளோ ஓப்பனா பேசிக்கிற? உன் உயிரை காப்பாத்த அந்த சிலுக்கு பையோட ஆறாவ உனக்குள்ள மாத்தணும், அதான் இதுக்கு காரணமா. சிலுக்கு போய் நல்லா இருக்கீங்க. மிஸ் ஷினோடோரியை துரத்துறதுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற பவர் தான் காரணமா இருக்கணும். இந்த தடவை ஐரோ நம்ம கூட இருந்ததால தான் எல்லாருமே தப்பிச்சோம். நமக்குள்ள இந்த சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த ஏலியன்ஸ் நம்மள விடாம துரத்தும். டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு ஐராவோட சக்தி தான் வேணும்னா அவளை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டியதானே. அப்படியா என்ன? ஒரு வேலை இருக்குமோ மிஸ் அயாசி, நீங்க மேதாவி. ஏலியன்ஸ் கிட்ட அவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் நம்ம பூமியை அவங்க அட்டாக் பண்ணதே இல்ல. நம்மள குண்டு கட்ட அடிக்க எவ்வளவு வழி இருந்தும் அவங்க ஏன் பண்ணலன்னு இப்பதான் புரியுது. அதுக்கு காரணம் நம்மள சுத்தி யோகை மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஜப்பான்ல மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையையும் அதோட சக்திகளால சூழ்ந்து இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தை ஏலியன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஏலியன்ஸ் கிட்ட எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் யோகை மான்ஸ்டர்ஸ் தொடவே முடியாது. அதனாலதான் மான்ஸ்டர் சக்தி இருக்கிற மனுஷங்களை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மள வச்சு யோகை மான்ஸ்டர்ஸ தோக்கடிக்க புது டெக்னாலஜியை உருவாக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை காணாம போனவங்களுடைய இன்னொரு சுண்டக்காவையும் அந்த ஏலியன்ஸ் எடுத்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்க கூடாது. நாம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். வாழ்க்கைய பத்தி இந்த யோசிச்சுட்டே ஜேஜேகே பாக்குற மாதிரியே இருக்குது. என்ன சொல்லிட்டு இருந்த? ஏதாவது பிரச்சனையா என்ன? நீ கவலைப்படாத. உன்னோட சுண்டைக்காயை கண்டுபிடிச்சு ஏலியன்ஸ் கிட்ட இருந்து இந்த உலகத்தை நான் காப்பாத்துறேன். வாய் கழிய பேசுறது ஈஸி தான். இப்ப பிரச்சனை அது மட்டும் இல்ல. ஸ்கூல்ல எல்லாரும் என்ன ஐயோ, இந்த ஸ்கூல்ல நான் எவ்வளவு கெத்தா சுத்திட்டு இருந்தேன், என்ன பெத்த ஆக்கிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சது. பேசாம இந்த ஐயாசேதே என்னோட Dress கழட்ட நான் போட்டு கொடுத்துருவோம். ஆஹா. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஓவரா போங்கற? நீ தானே என்னோட Dress கழட்ட சொன்னா? என்னடி தக்கா குறைச்சனா நீயும் சொல்லுவல்ல? எது? சர்வம் போட்டு நீயும் போய் அப்படியே சொல்லு. மிஸ் அயாசி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணா பண்ணுங்க, அத பத்திலாம் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஐராடி இதுல இருக்கியா? ஒண்ணும் ஆகலையே. இதுங்க வேற. அது எப்படி தெரியுது? அடி மாமா ஐயாசே. இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். அப்படி இல்ல. வா இங்க இருந்து போலாம். மிஸ் அயாசி, என்னாச்சு? நீங்க உண்மையை சொல்லனா எல்லாருமே தப்பா நினைச்சுப்பாங்க. நினைச்சிட்டு போடு. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? இப்ப நான் கேக்குறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லு. அன்னைக்கு நீயும் அந்த ஐராவும் அப்படி என்னதான் புடிங்கிட்டு இருந்தீங்க? லஞ்ச் பிரேக்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்து இருந்தீங்க. அது வந்து மிஸ் ஷிரட்டோரிக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு உம்மா குடுக்க வந்தாங்க. அப்படியா? நிஜமாதான் உம்மா வேண்டாம். குழந்தை மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேரும் தடுக்கி கீழே விழுந்துட்டோம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆ, அப்படின்னா நீ அந்த இடத்துல தனியா என்ன பண்ணிட்டு இருந்த? எக்ஸிஸ். என்ன யோசிக்கிற? சொல்றா. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். புஷ் அப், புல் அப்ஸ் எல்லாம். என்னது? நான் பலசாலி ஆகணும்னு நினைச்சேன். இந்த சப்ப மேட்டரியா நீ சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆமா, உங்ககிட்ட சொல்லாமலே ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சாரிடா, சிரிப்பு அடக்க முடியல. உனக்குள்ள இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுதிட்டியா? அப்படியும் வச்சுக்கலாம். எல்லா பசங்கள மாதிரியும் பலசாலியாகி நான் எந்த அளவுக்கு கூல்னு சிரிக்கிற.
சரி போதும் ஓட்டாதீங்க. எதையாவது சொன்னா அதையே புடிச்சிட்டு தொங்க வேண்டியது. சரி, நீ எதுக்காக என்கிட்ட கூல்னு ப்ரூவ் பண்ண நினைச்ச? எல்லா பசங்கள மாதிரியும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. கட்டு மஸ்தானா தான் பொண்ணுங்களை கவுக்க முடியும்னு நினைக்கிறியா? ஐயோ நீங்க இருக்கீங்களே, கொஞ்சம் சும்மா இருங்களேன். சரி நான் இப்ப கிளம்புறேன். உங்களை பத்தி யார்கிட்டயும் நான் தப்பா எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்காக தான் பண்றேன். டேய் குட்டி, என்னம்மா வெக்கமா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏய் ஏய் இதுங்களா? இப்ப இன்னும் இங்கதான் இருக்கானா? ஐயோ, பெரிய, நீங்கதானா? எங்களை பார்த்தா இளிச்சவாய் மாதிரி இருக்கா. கூட தானே இருந்தா, திடீர்னு எப்படி காணாம போன? என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்களும் கேள்விப்பட்டோம். நீங்க 2 பேரும் கிளாஸ் டே முன்னாடி அவனை கட்டியப்படுத்த இந்த குடி பையன் அவனோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னா? நீங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? உங்க 2 பேருக்கும் சொன்னாலும் எதுவும் புரிய போறது இல்ல. நடந்தது நடந்துருச்சு, இதை அப்படியே விட்டுருங்க. அப்படியா? உங்களுக்கு பொய் சொல்லவே தெரியல. நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா என்னன்னு சொல்லு. காதை கட்ட போறேன். சொல்றேன், என்ன அவசரம்? கிளாஸ் டீல ஷிரோட்டோரின்னு ஒரு பொண்ணு இருக்கா. உங்க எல்லாருக்கும் அந்த பொண்ணை பத்தி தெரியும்ல? நல்லா தெரியும். அதுக்கு இப்ப என்ன? எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸ் டீய சேர்ந்து ஷிரோட்டோரியும் உங்க கூட சேர்ந்து அமனக்கட்டையா இருந்திருக்கான்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, மோமோவும் இந்த பொட்டியோ ஷிரோட்டோரியும் இந்த முக்கோண காதல்ல மூழ்கி போய் தவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதே வேலையாக்குறீங்களா அந்த ஸ்கூல்ல? இவங்க 2 பேரும் ஒரே பையனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல ஒரு போர் உருவாயிருக்கு. அதுக்கு ஏன் இப்படி பேச? ஒரு வாழைப்பழத்துக்காக 2 பொண்ணுங்க. மோமோ ஸ்கூல்ல அந்த மேட்டிஸ் கிட்ட என்ன பேசினான்னு கவனிச்சல? ஸ்கூல்ல லைட் ஆஃப் ஆகும்போது அந்த மேட்டிஸ் மாதிரி ஷிராட்டோரிக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கணும்னு சொன்னா. அதனாலதான் அதுகிட்ட பஞ்ச் கொடுக்க கத்து கொடுக்கும் அப்படின்னு அவ கேட்டிருக்கா. உனக்கு அந்த ஷிராட்டோரி மேல பொறாமையா இருக்குல்ல? வேற மூடிட்டு இருக்கியா? எனக்கு ஒண்ணு அவன் மேல பொறாமலாம் இல்ல. கற்பனை பண்ணிட்டாங்க. என்னது நானா? ஐரா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அங்க என்னதான் நடந்துச்சு? அதுக்கு யாரு காரணம் சொல்லு ஐரா. நான் அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றத பார்த்தா ஐராக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன பத்தி நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன தனியா விட்டா அது எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இவங்க எல்லாரையும் எப்படியாவது ஏமாத்தி நம்ப வச்சுட்டா மட்டும் போதும். கப்பல் ஏறி போன என்னோட மானத்தை எப்படியாவது கரைக்கு கொண்டு வந்துருவேன். கமோன் ஐரா, எப்படியாவது உன்னோட அழகு வச்சு எல்லாரையும் நம்ப. இதுக்கு அந்த மோமோ தானே காரணம். அவ தானே இதை பண்ண சொன்னா. நான் அன்னைக்கே அதை கவனிச்சேன். அந்த மோமோ ஆயாசி உண்மையிலே ரொம்ப பொறாமையா இருக்கா. அன்னைக்கு அந்த வாஷ்டபிள் தலைமையில அவதான் போட்டா. என்ன சொல்ற? உண்மையாவா? நான் அந்த மோமோ ஐஎஸ்ஐ சும்மா விட மாட்டேன். ஒருவேளை ஐரா இவ்ளோ அழகா இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு கான்ல இருக்காளோ? அது மட்டும் இல்லாம அவளுக்கு யாரு கூப்பிட்டாலும் பல்ல இழிச்சுக்கிட்டு போவாளாம். பண்ணதே தான். அந்த ரூமரை நானும் கேள்விப்பட்டேன். இப்படியுமே புரியலையே. சரியான மான கெட்டவன். நிச்சயம் கடவுள் அவளுக்கு சரியா சொன்ன. ஐயா நீங்க கவலையப்படாதீங்க. அந்த மோமோவை நான் பாத்துக்கிறேன். இப்போ உறுப்பினர் இருக்கு. மோமோவை பத்தி ரூமரை கிளப்பி விட்டது நான் தான். ஒத்துக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் ஐரா, நீ என்ன சொல்ற? எல்லா தப்பும் என்னோடதுதான். அதனால மோமோவை பத்தி நீங்க யாரும் தப்பா பேசாதீங்க. பரவாயில்லையப்பா. நிறைய மாற்றம். எங்க போற? நான் அப்போ கூட அப்படியே சமாளிப்பான்னு நினைச்சு டக்குன்னு உண்மையை சொல்லிட்டேன். அம்மா போய் உள்ள வந்ததுலேருந்து மாற்றம் நிறைய வந்தது. சாரி, சிலுக்கு போய். பைத்தியமா பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்போதான் நீ அழகாயிட்டு போற. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இங்க உட்கார்ந்து நீ இப்படி முட்டிட்டு இருக்க? மரியாதையா வாய் மூடு. உனக்கு இப்ப என்ன வேணும்? ஒன்னும் இல்லடிமா. எல்லாரும் உன்கிட்ட என்ன கேட்டாங்க, நீ என்ன சொன்ன? அது அது வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சொன்ன. எனக்கு என்னமோ நீ அப்படி சொல்லிருப்பான்னு தோணல. உன்னை சுத்தி எப்போ ஒரு கூட்டம் இருக்குமே, அது எங்க? யாரையும் காணோம்.
நான் கொஞ்ச நேரம் தானியா இருக்கணும். மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. இந்த ஸ்கூல்ல எனக்கு இருக்க ஒரே எதிரி நீதான். நீ பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்ட போல இருக்கு. நான் எதையும் ஒதுக்கல. எந்த தப்பையும் நான் பண்ணல. எல்லாமே பண்ணது நீதான். அப்படியா? சரி. நான் என்னோட வீட்டுக்கு இந்த நிலைமையில போகாம திரும்பவுமா என் குடும்பத்தை காப்பாத்த நான் எப்படியாவது இவனா? கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும். நீயா செத்துட்டேன்னு நினைச்சு திரும்ப வந்துட்டேன். டேய், வெளியே என்னமோ கொட்டதே, அது என்னது? சிக்கிட்டா கனவு காணுங்க. ஓ வீக்கா உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஆள்றான். இவனுக்கும் ஃபேமிலிலாம் இருக்கா? இது என்ன இடம்? இப்போ நீ நல்லா கண்ணை திறந்து பாரு. இது ஒரு ஏலியன் தான். இது ஒண்ணும் பார்க்க அப்படி இல்ல, ஏதோ கப்பா மாதிரி தெரியுது. பாட்டி, என்ன சொல்றீங்க? உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஏலியனை கொண்டு வந்து காட்டியும் நீங்க அதை நம்ப நண்டுட்டு மாட்டீங்க. வச்சு தின்றுவாங்க. அப்படின்னா நம்புற மாதிரி நீ சொல்லலன்னு அர்த்தம். இது கப்பாவே தான். ஆக்சுவலி கப்பாவும் ஏலியன்ஸும் ஒரே மாதிரி தானே சொல்லுவாங்க. சரி, இப்ப இவனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சுத்தி நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கோம். திரும்ப அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்றது? டேய், கொஞ்சம் அங்கேயே இரு. கிட்ட வந்தா என் பாட்டி ஒரு குழந்தை கட்டிடுவாங்க. எங்க பாரு, உன்ன மாதிரி ஏலியன்ஸ் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. முதல்ல நாங்க எதுக்கு உனக்கு சோறு வைக்கணும்? இதுவரைக்கும் என்னை யாரையும் இப்படி கவனிச்சுக்கிட்டதே இல்ல. ஆனா நீங்க எனக்கு அடிபட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க பக்கம் வந்துருவான் போல இது. இனி நான் உங்க யாருக்குமே எந்த விதமான கஷ்டத்தையுமே கொடுக்க சூப்பர். மாட்டேன். நம்ம டீம்ல புது வரோம். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த சாப்பாடு நாய் கூட சாப்பிடாது. அது இருந்து சாப்பிடு. வீட்டுக்கு கெஸ்டா வந்தா கெஸ்ட் மாதிரி ஐயோ மட்டும் எல்லாம் வச்சுக்கிட்டீங்க. இப்படிதான் கேவலமா ட்ரீட் பண்ணுவியா? ஐயோ இது என்னடா குடும்பம் இது? அதெல்லாம் எனக்கு எப்பவுமே பிரச்சனை தாண்டி. ஓவரா சீன் போடாத சரியா? பண்ணது அது என்ன அடிபட்டிருக்கேன்னு அரசுவை உணவு கொடுத்து ஆட்டம் ஆடுற. கடவுளே. என்னோட பையனுக்கு உடம்பு இது கட்டு போடாமலே இருந்துக்கலாம். அவன் உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் யூரினோட சேர்ந்து வெளியே போயிடுது. நாங்க தினம் அவனுக்கு ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கொடுக்காம போனாலும் செத்தே போயிடுவான். அதே மாதிரி என்னோட மனைவியும் அதே நோயோட தான் பாதிக்கப்பட்டிருக்கா. அதை குணப்படுத்த எனக்கு பிசு 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 தேவை. என்ன சொன்னா சரியா கேட்கல. உங்க ஊர்ல நீங்க பணம்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் தேவை. அவங்க 2 பேரையும் குணப்படுத்த எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அங்கேயும் பண பிரச்சனை தானே. என்னோட பிசு பிசு ஒரு வருஷம் என்ன சொல்ற எதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. கூட கிடைக்கவே இல்லை. அதனால நான் அங்கிருந்து வெளியே போய் மத்த நாடுகள்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். சாதாரணமா என்ன மாதிரி ஆட்கள் ரொம்ப பலசாலியா இருப்பாங்க. எங்களை அவங்களோட பாடி கார்ட்ஸ்ல இருக்க சொல்லி ஹையர் பண்ணுவாங்க. ஆனா நான் ரொம்ப வீக்கானவன். என்ன மாதிரி ஒரு வீக்கான ஆளுக்கு எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு வேலையும் கிடைக்காது. அப்படி அது கிடைச்சாலும் அது ரொம்ப ஆபத்தான வேலையா இருக்கும். எனக்கு வேலை இல்லாதனால போதுமான பணம் எனக்கு கிடைக்கல. அதனாலதான் என் மனைவி உயிரை விட்டா. அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம இப்ப என் ஒரே மகனும் அந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட நிலைமையை பார்த்தீங்களா? உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளு. என்னோட வாழைப்பழத்தை வித்தா உனக்கு தேவையான பணம் கிடைக்குதான்னு பாப்போம். இப்பதானே உனக்கு திரும்ப கிடைச்சது, அதுக்குள்ள விற்க போறியா? அவன் உதவிங்கிற பேச்சு கூட தலைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரயோஜனமே இல்லாத என்னுடைய வாழைப்பழத்தை கொடுக்கறதுல எனக்கு என்ன? கொடுத்துட்டு நீ எங்க போய் திரும்ப வாங்குவ? அவனோட பையனுக்கு தினமும் புது ரத்தம் தேவைப்படுது, புரியுதா? உன் வாழைப்பழத்தை வித்தாலும் அந்த பணம் அவருக்கு பத்தாது. அவருக்கு நீ ஏம்மா இவ்வளவு இப்போதைக்கு அக்கறை மாசம் படுற? மாசம் சம்பளம் வர மாதிரி ஒரு நல்ல வேலை தான் தேவை. ஆனா இப்பதானே அவருக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி அவருக்கு சம்பளம் கிடைக்கும்?
உதவின்னு கேட்டு வர யாரையும் வெறும் கையோட அனுப்பி எனக்கு பழக்கமே இல்ல. கை நிறைய வாழைப்பழம் தரேன். சரி கொஞ்சம் அட பொறுங்க. பாவி. அது எப்படி நிறைய தருவேன்? எனக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. தெரியல நீ. வாழைப்பழத்தை நான் வாங்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்னோட டக்கா குறைச்செல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறான். அதுக்கு எதுக்கு நீ தடையா இருக்க? ஒரு நல்ல பார்ட்னர்னா அவனுக்கு அவ சப்போர்ட்டா இருக்கணும். அதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்டிக்கிட்டு வரியா? மோமோ ஐயாசி சொல்றதுதான் சரின்னு தோணுது. நான் வேலையை தேடுறதை விட்டா வேற வழி இல்ல. அப்புறம் கென்டக்க கூறா நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னதே பெரிய விஷயம். நீங்க எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நான் உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு நீங்க ஏன் பிரச்சனை இல்ல? மன்னிச்சிடுங்க. ஓய்வெடுக்க இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச எந்த உதவியும் நான் மறக்க மாட்டேன். தப்பிக்கவா பாக்குற? உன் ரத்தத்தோட நாத்தத்தை தாங்க முடியல. இப்ப நீங்க எதுக்காக அப்படி சொன்னீங்க? உங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா? சரி போதும், நீ மூடு. இதுகிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. மோந்து பார்த்ததுல உன் ரத்தம் வெள்ளையா இருக்கு. கற்பாம்பூச்சி வம்சமோ? உன் ரத்தத்தோட நாத்தத்தை ஏற்கனவே எங்கேயோ சுவாசிச்சிருக்கனே. என்ன அப்படியா? என்னடா இது? ஒரே மடக்குல மொத்தத்தையும் குடி. குடிச்சா ரெண்டுமே ஒண்ணுதான். எங்களோட ரத்தமும் இதே மாதிரி தான் இருக்கு. சரி ஆமா இது என்ன சொல்லுது? நீங்க பட்டி டிங்கரிங் பாத்தீங்கல்ல, அது முழுக்க இதோட ரத்த வாடை வந்துச்சு. அதை வச்சு சொல்றேன். மாட்டோட பாலும் அதோட ரத்தத்துல இருந்து தானே வருது. கோட்டி கழிச்சு பாரு, கப்பாவோட ரத்தமும் பாலும் ஒண்ணுதான். அப்படின்னா இவன் நம்ம கிட்ட இருக்க எல்லாம் பழைய கொண்டு போடுவானா? டோவர் டீமனுடைய ரத்தம் பாலா. ஆனா இதோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதோட அடர்த்தியை குறைச்சாதான் மனுஷங்களால அதை குடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விவசாயி கிட்ட போய் உனக்காக ஒரு மாட்டை கொடுத்துன்னு போக சொல்றேன். ஐயோ. அதை வச்சு உன் குழந்தைய காப்பாத்திக்க. அப்படியே உன்னையும் பாத்துக்க என்ன? மாத்தி 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 சொல்லு. அது நல்லா ஒரு மாடு போதுமா? ஓ. மாட்டு பண்ணையெல்லாம் குடிச்சு அனுப்பிச்சிருக்கணும். aliens இருக்காங்கன்னு இப்பவாவது நம்புறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அது கப்பா தான். ஓ, டேய் புட்டி, இந்த பாட்டுக்கு புரிய வைடா. கப்பாவும் ஏலியன்ஸும் ஒண்ணுதானே தியரியே இருக்கு தெரியுமா? ஐயோ. பாட்டி விளையாடாதீங்க. தயவு செஞ்சு எங்க 3 பேருக்கும் புது யூனிஃபார்ம் வாங்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் படிச்சு கிழிங்கன்னா யூனிஃபார்ம் கிழிச்சுக்கிட்டு புதுசு வாங்கிட்டாங்க. அலப்பற வேற. இது ஒரு வாட்டி வாங்கிட்டாங்க. அடுத்த வாட்டி கிழியாம பாத்துக்கிறோம். நாம எதுக்கு இவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்? ஆமா ஐரா, நீ ஏமா இங்க கெஞ்சினுக்கிற? பாட்டியோட செத்த பேத்தியானதான் அழிப்பேன்னு எப்பவோ சபதம் எடுத்துட்டேன். ஆனா மிஸ் ஐயாசி இது 3வது வாட்டி. ஆயிராக்கும் புட்டிக்கு மட்டும் புது யூனிஃபார்ம் கன்ஃபார்ம். ஓ, நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேருக்கு வாங்கி தரீங்க, எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா? குப்புறக்கா வந்துகிட்டு புட்டிக்கிட்ட போட்டு கொடுத்தீங்க. என் சொத்த ஆட்டையை போட உன் ஆத்தா அவனை பேட்டு போட்டு போயிட்டால. போனா போது புது யூனிஃபார்ம் வாங்கி தரேன். ஆனா உன் மயிரை இதை வச்சு கட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. செத்தாலும் சாவனை தவிர என் முடியை கட்ட மாட்டேன். ஆமா, உன் பேரு மோமோ தானே? மகம் மயிலிய சபதம் எல்லாம் போடுற. உனக்கு புது துணி வேணும்னா பொத்திக்கிட்டு முடிய கட்டுடி. பாட்டி சொல்ல தட்டாத செல்லம். நீ முடிய கட்டினா முன்னை விட இன்னும் அழகா இருப்பேன். என்னடா மூஞ்சி அது? இல்ல, அழகாதான் இருக்கா. ஏய், ஏண்டா, ஏற்கனவே நான் இருக்கேன். அப்பாவும் கண்ணு தெரியும். யாருன்னு தெரியல. அது யாருன்னு போய் பாரு மோமோ. ஆனா இதே கெட்ட போட தான் போகணும். தூக்கி அடிச்சிருவான் பாத்துக்க. அவனை தூக்கி அடிச்சிருவான் பாத்துக்க. என்னடா வேற இல்ல? இப்படிதான் இருக்கும் நினைச்சு மூஞ்சி. தூக்கி அடிச்சிருவான் பாத்துக்க. மவனே, தூக்கி அடிச்சிருவான் பாத்துக்க.
என்ன சிரிச்சிட்டு இருக்கா? இது யாரு? சீச்சியா? உள்ள வாப்பா ஜிஜி. என்கிட்ட உன் அம்மா கதையே உன்னை பத்தி சொன்னான். ஆமா பாட்டி, இவன் இங்க என்ன பண்றான்? ஆமா இந்த பையன் யாரு? ஏன்டா போவேற? இவன் மாமாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. சக்காலத்தை வரான்டா டேய். ஃப்ரெண்டுனா ஃபர்ஸ்ட் லவ். போச்சு. இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் புதுசாக என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஏலியன் உலகத்துலேயும் பணப்பிரச்சனை இருக்குதுன்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் சைடு பார்க்குறப்ப கொஞ்சம் எமோஷன் ஆச்சு. அவனுக்கு ஃபேமிலி இருக்குது, பொண்டாட்டி குழந்தை இருக்குது, அதுவும் ஒய்ஃபை இறந்துட்டாங்க போல இருக்குது. இப்போ குழந்தை மட்டும்தான் அதை காப்பாற்றணுன்றதுக்காக கூலி வேலை மாதிரி நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்குள்ளே இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருந்து, அதாவது வெளியே பார்த்தா ஃபுல்லாக ரகடு, ஒரு அடி இடி மாதிரி ஒரு பயங்கரமாக தெரிஞ்சான். அவன் அடிலாம் பார்க்குறப்போ கதி கலங்கிடுச்சு. இப்போ பார்த்தா உள்ள அவ்வளோ சாஃப்டான ஒரு மனுஷன், கண் கலங்கிறான். அதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் எமோஷன் ஆச்சு. பட் இவங்க நல்லது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பட் வந்து ஒரே ஒரு மாடு குத்து அனுப்பி ஒரு ஜோடியாக அனுப்புவானா அடுத்த ஜெனரேஷன் அது எத்தனை நாளைக்கு தங்கும் பாவம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி பாவம். அது இன்னும் இல்லை, ஒரு நல்லதும் நடந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு பேக்கப்பும் கிடச்சிருக்கு. இப்போ இவன் ஒருத்தன் இல்லை, இப்போ அவன் ஊருக்கு போகிறான்னா இப்போ நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கா. இப்போ நாலு பின்ன பிரச்சனைனா அவங்க பாடியை கூட கூட்டிகிட்டு வரல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஷிப் நான் ஏதோ சின்னதாக வந்திருப்பான்னு பார்த்தா இவனே இவ்வளோ பெரிய ஷிப்பில் வந்திருக்கானா. அப்போ இவனோட தொடர்புலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க ஆளுங்களும் நம்மளுக்கு வருவாங்களோ நாளைக்கு ஒரு பிரச்சனைலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குதுன்றப்போ அது சந்தோஷமாக இருந்துச்சு. தெரியல, ஏன்னா ஏலியனுக்கு ஏலியனே எதிரியா நிக்குமான்னு தெரியல. அப்படி நின்னா அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஆகும். ஸோ அது எப்படி டேக்கிள் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அதான் இவங்க வேற ஊர் தானே சொன்னாங்க, வேற ஊர் அங்கேருந்து தேடி போகிறது தானே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லையா, வேற ஊர் அந்த மாதிரி அவங்களுக்கு இருப்பாங்க நினைக்கிறேன். அதேமாதிரி ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே ஊதி பெருசாகிடுவாங்க. எங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிக்குது. ஸோ என்னென்ன பண்ணுவாங்கன்றது நினச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. ரூமராக போயின்னுக்குது. அது இந்த கெட்டப்பில் இப்படி பார்த்துட்டா சும்மா விடுவாங்களா செய்கிறாங்க. ஆனால் ஐரா பண்ணது தான் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அவள் வந்து நாலகு நான் வந்து பேரழகின்னு சொல்கிறப்பெல்லாம் பயங்கரமாக இன்டேட்டிங் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி தான் நிஜமாகவே அழகாக தெரிஞ்சது. எப்போனா உண்மையை ஒத்துக்கிட்டப்போ, நான் தான் அது சொன்னேன்ட்டு அவ்வளோ இதுவாக ஒத்துக்கிட்டப்போ இப்போ தான் அழகாக தெரிகிறேன். இப்படி தான் இருக்கணும், இதுதான் அழகுன்னு சொல்லணும். ஸோ இத்தனை நாள் வந்து நம்ம சக்காலத்தி ஃபைட்டு தான் பார்த்துன்னு வந்தோம். இனிமேல் சக்காலத்தை ஃபைட்டும் பார்க்க போகிறன்றது தெரிஞ்சது. அது இன்னும் நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது. இவங்க ஃபைட்டே பார்த்துட்டோமா, இப்போ ரெண்டு ஆம்பளைங்க வச்சுக்கும் போது அது நல்லா இருக்கும். ஆனா அவனை பார்த்தா ஜாலி டைப் மாதிரியே தெரியல, ஏதோ ரூடா இருக்கிற மாதிரியே இருக்கு. இது எப்படி செட் ஆகும்னு தெரியல இந்த ரெண்டு பேருக்கும். ஸோ புதுசாக இன்னொரு வர வந்திருக்கு, நம்ம ஒரு படம் வேற கிடச்சிருக்குது, எல்லாம் புதுசாக நிறைய நடந்துக்குது. அப்போ இந்த பக்கம் பெருசாக எதாவது நடக்க போகுதுன்றது மட்டும் தெரியுது இப்போவே. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்பா. மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.